Next we have is protein energy malnutrition. So protein energy na protein energy malnutrition na நம்ம பாடியில் கம்மியாக இருந்துச்சுன்னா, இந்த சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? டிசீஸ் வில் பி காஸ்ட். ஸோ அதுதான் PEM, ப்ரோட்டீன் எனர்ஜி malnutrition சொல்கிறாங்க. Absence of certain nutrients in our daily diet over a long period of time leads to deficiency disease. அதாவது ஒரு சில நியூட்ரியன்ஸை நம்ம டெய்லி நம்ம பாடி டயட்டில் எடுத்துக்கல அப்படின்னா இட் வில் லீட் டு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா ஒரு டிசீஸ் காஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் மஸ்ட் தட் வி நீட் டு டேக் eggs for a source of good source of protein. If not eggs, we have to eat dal. Yes or no? But if you see this poor children, இவங்களுக்கு இந்த poor childrenக்கு எல்லாருக்குமே வந்து டெய்லுமே வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட் கிடைக்காது. ஸோ 2 days once, 1 or 2 days once தான் உங்களுக்கு எங்கேயாவது யாராவது கொடுத்தா தான் they have that good amount of protein rich food. Yes or no? ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டயட்ரி சோர்ஸஸில் இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கம்மியாகும்போது தே வில் கெட் திஸ் மால்நியூட்ரிஷன். அதாவது இந்த நியூட்ரியன்ட் அமௌண்ட் கம்மியாகும் பாடியில், அந்த டிசீஸ் தான் மால்நியூட்ரிஷன்னு சொல்கிறாங்க. அண்ட் டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் எனர்ஜி லீட்ஸ் டு சிவியர் கண்டிஷன்ஸ் லைக் kwashiorkor and marasmus. So what do we get? Kwashiorkor and marasmus. So we'll see what is this kwashiorkor. It is a severe protein deficiency and it affects the children between 1 to 5 years. இந்த kwashiorkor எந்த பசங்களை அட்டாக் பண்ணும்? children of age 1 to 5 years. அவங்க டயட்டில் என்னது ரொம்ப கம்மியாக இருக்கும்னா கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மெராஸ்மஸ், இந்த மெராஸ்மஸ் டிசீஸ் யாருக்கு வரும்னா இட் யூஸ்வலி எஃபெக்ட்ஸ் இன்ஃபேன்ட்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 1 year when diet is poor in carbohydrates, fats and proteins. ஸோ அந்த ஒரு குழந்தைங்களோட இன்ஃபேன்ட்ஸ் மீன்ஸ் பேபிஸ் அண்ட் பிலோ 1 year 12 months பேபி, 6 months பேபிஸ்க்கு எல்லாருக்குமே அவங்களோட டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா திஸ் மெராஸ்மஸ் வில் பி caused. Next is food hygiene. What does this food hygiene mean? How do we eat our food and how fast or how quickly, how freshly we are taking our food and in neat condition and what condition we are having our food is called food hygiene. So food spoilage is an undesirable change. Undesirable change means what? எதிர்பாராமல் நடக்கிறது தான் அன்டிசைரபிள் சேஞ்ச். நம்ம வீட்டில் இருக்க ஃபுட்டெல்லாம் நம்ம சொன்னால் தான் வந்து கெட்டு போகுமா? கிடையாது. டிபெண்டிங் அப்பான் த climate and the activation of microbes inside the food. Okay, so it is undesirable change in a normal state of food and is not suitable for human consumption. அதாவது நம்ம சாப்பிட முடியாத கண்டிஷனில் இருக்குது, அன்டிசைரபிளாக அது நடந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் as food spoilage. Because we cannot eat a food one which is rotten and which is having a foul smell. Yes or no? Poor personal hygiene may allow pathogenic microorganisms to cause food spoilage. So poor personal ஹைஜீன்னா என்ன? நம்மளுடைய கிச்சன் க்ளீனாக இல்லைனா, நம்மளோட சரௌண்டிங்ஸ், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சம் ட்ரைனேஜ் வில் பி கெப்ட் ஓப்பன். ஸோ அங்கேருந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்மளோட ஏரில் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ வி ஹாவ் டு என்ஷூர் தேட் நம்ம சுற்றி இருக்கிற இடம், நம்ம வீடு, நம்மளோட ஃப்ளோர்ஸ், கிச்சன், நம்ம யூட்டென்சில்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற யூட்டென்சில்ஸ், இட் ஷுட் பி வாஷ்டு தரோலி ஆஃப்டர் யூஸ்டு ஒன்ஸ். ஸோ ஒரு வாட்டி நம்ம வீட்டில் குக் பண்ணுறாங்கன்னா, உங்கள் அம்மா குக் பண்ணுறாங்கன்னா அதை நெக்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது இட் ஷுட் பி வாஷ்டு தரோலி அண்ட் இட் ஷுட் பி ட்ரைட் அண்ட் கெப்ட். நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிவிட்டு தான் யூ ஹாவ் டு யூஸ் தட் த செகண்ட் டைம். பிகாஸ் வி ஹாவ் ஸோ மெனி மஸ்கிட்டோஸ் அண்ட் lizards and other insects just wandering inside our houses or no. So we need to, whenever we are using any utensil for a glass for to drinking water also, you have to rinse it once and then you have to use. We may not know what is invisible bacteria is present in that, because bacteria
cannot be seen through naked eye. Yes or no? So we have to be very careful in while using the utensils. So poor personal hygiene means that is what, if your surrounding is not clean and your utensils are not washed properly, and they will cause food spoilage. They will also cause this food spoilage. And signs of food spoilage includes a change in appearance, color, texture, odor and taste. இப்போ ஒரு ஃபுட்டு கெட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பார்க்க வேறு மாதிரி இருக்கும், ஆமாம் தானே? ஸோ அதோட அப்பியரன்ஸில் சேஞ்சஸ் இருக்கலாம், பிகாஸ் நிறைய பபிள்ஸ் வந்திருக்கும், ஏர் உள்ளே போய் ஸ்டாக் ஆகிருக்கும், கலர் சேஞ்ச் ஆகலாம், டெக்ஸ்சர்னால் அதோடைய கன்சிஸ்டன்சி மாறலாம், ஸ்மெல் மாறும், டேஸ்ட் கண்டிப்பாக மாறி இருக்கும். What are the factors responsible for the spoilage of food? ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டுக்குள்ளேயே நடக்கிறது. ஓகேவா? ஒரு ஃபுட்டுனா ஒரு டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ஃபுட் இட் எக்ஸ்டென்ஸ். Okay, so it includes enzymatic activities and moisture content of the food. So moisture content ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது ஈஸியாக என்ன ஆகிடும், அந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிடும். அண்ட் என்சைம்ஸ் அதில் இருக்குன்னும்போது அது ஈஸியாக ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அப்பயும் அந்த ஃபுட் ஈஸியாக கெட்டு போயிடும். ஸோ அதனால தான் இஃப் யூ ஆர் ட்ராவலிங் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஆயில் போட்டு அந்த ஃபுட்டை குக் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் நம்ம லாங் ட்ராவலுக்கு கொண்டு போக முடியாது, பிகாஸ் இட் ஹாஸ் ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப். Next is external factors. It includes adulterants in foods, contaminated utensils and equipment. அதில் என்னென்ன இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் adulterants இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ஃபுட்டு நம்ம குக் பண்ண யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா ஈஸியாக கெட்டு போகலாம். கண்டாமினேட்டட் யூட்டென்சில்ஸ்னால் நம்ம ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறோம் ஒரு வெசல்னா அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் ஈஸியாக ஆக்டிவேட் ஆகி அந்த ஃபுட்டு கெட்டு போகலாம். அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாட் எவர் வி யூஸ் அண்ட் அன்ஹைஜீனிக் குக்கிங் ஏரியா. ஸோ குக்கிங் ஏரியா க்ளீனாக இல்லை, ஃபுல்லாக நிறைய ஹவுஸ் ஃப்ளைஸ் அது இதுன்னு நேற்று பண்ணது க்ளீன் பண்ணாமல் அந்த இடத்துலையே நம்ம குக் பண்ணோன்னா ஈஸியாக பாக்டீரியாஸ் வந்து ஃபுட்டை அட்டாக் பண்ணிடும். அண்ட் லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், அந்த ப்ராப்பராக நம்ம க்ளோஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணலைன்னா ஈஸியாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ளே என்டர் ஆகி ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஃபுட் ஹைஜீன். So for today we have seen the disorders due to proteins, vitamins and minerals, and then important nutrients we saw, and under food hygiene we saw food spoilage. Okay, so how it is getting spoiled. If something gets spoiled means we need to find an alternative. So we can find an alternative by adding some ingredients which is called as preservatives. So we have so many methods to preserve the food from getting it contaminated. So tomorrow we will see what are the methods to preserve food and what are the adulterations done in food and what is the food quality control. Okay, so today you will be writing your classworks. So write your classwork neatly and submit on time. Thank you.